பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை. தெரிவது காலம் காலமாக அழியாத சாதிய கொடுமைதான். சாதி குழுக்கள் நிறைந்திருக்கும் ஓர் ஒட்டுமொத்த சாணி திரளாய்தானே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எடுத்துக்காட்டாக சலூன் கடைகளில் கத்தரிக்கோள்கள் எல்லாருடைய முடியையும் தான் வெட்டுகின்றன. அந்த முடிகளில் இது உயர்ந்த சாதி முடி, இது தாழ்ந்த சாதி முடி என்று கூறிவிட முடியுமா? ஆட்டு மந்தை கூட்டங்களில் ஆடுகள் இருக்கின்றன. அந்த ஆடுகளில் இது உயர்ந்த சாதி ஆடு, இது தாழ்ந்த சாதி ஆடு என்று கூறிவிட முடியுமா? அப்படியே நீ இதை தாழ்ந்த சாதி உயர்ந்த சாதி என்று கூறிவிட்டாலும் கூட அதனுடைய புலக்கைகள் மட்டும் என்ன தங்க கட்டிகளாகவா போடுகின்றன? இல்லை, அதுவும் புலக்கைதான். என்ன இது ஒன்றும் புரியவில்லையே என்று இதை நீ கடவுளிடம் மட்டும் போய் கேட்டு விடாதே. ஏனென்றால் கடவுளுக்கு கூட சாதியை பார்க்கும் நாட்டில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீ நன்றாக உற்று நோக்க வேண்டும். சாதித்த தலைவர்களை எல்லாம் சாதி தலைவர்களாக்கி, சாதி தலைவர்களை எல்லாம் சாதித்த தலைவர்களாக்கும் நாடுதான் நம் நாடு. எனவே வரலாற்றை நாம் தெளிவாகத்தான் உற்று நோக்க வேண்டும். சாதி மதங்களை பாரோ உயர் செல்வம் தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்ற வரிகளை நெஞ்சிலே நிறுத்தி கொண்டு நாம் செயல்பட்டால் மட்டுமே இந்த சாதியை உடனடியாக கலைக்க முடியும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து என்று புலம்பாமல் ஓரடி முன்வந்து சாதியை விடுத்து சமூகத்தை திருத்துவதற்கான முன்னேற்பாடுகளை தான் நாம் செய்ய வேண்டும். இனி வரும் தலைமுறைக்காவது சாதியை போதிக்காமல் நீதியை போதித்து கற்றுக்கொள்ள வேண்டும். அண்மையில் நடந்த கோயம்புத்தூர் சம்பவத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் கூறுங்கள், அந்த சம்பவத்தில் யார் குற்றவாளி? கூறுங்கள், யார் அந்த சம்பவத்தில் குற்றவாளி? இந்த சமூகம் சொல்கிறது அந்த பெண் தான் குற்றவாளி என்று. இந்த சமூகம் ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? 11 மணிக்கு மேல் விமான நிலையத்திற்கு பின்னால் ஒரு பெண்ணிற்கு என்ன வேலை? 11 மணிக்கு மேல் ஏன் ஒரு பெண் வெளியே செல்கிறார் என்று அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். நீங்கள் இந்த இடத்தில் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உரையாடலை ஒரு குடும்பத்தில் இருக்கும் குழந்தைகள்லாம் கேட்கிறார்கள். அந்த குழந்தைகள் என்ன நினைக்கும்? ஒரு பெண் குழந்தை என்ன நினைக்கும்? ஓ, நம்ம 11 மணிக்கு மேல வெளியே போக கூடாதாட்டிருக்கு, நமக்கு சுதந்திரம் இல்ல, நம்ம போக கூடாது, அது தப்பு அப்படின்னு அந்த பெண் குழந்தை நினைக்கும். ஒரு ஆண் குழந்தை என்ன நினைக்கும்? ஓ, நம்ம 11 மணிக்கு மேல வெளியே போலாம், அது தப்பு இல்லை, நம்மளை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அந்த ஆண் குழந்தை நினைக்கும். இப்படிதான் மக்களை நாம் ஒரு சமூகத்தை பின்னோக்கி இழுத்து இழுத்து தள்ளி கொண்டிருக்கிறோம். இந்த வெறி பிடித்த காம வெறி பிடித்த இந்த நாய்களுக்கு அப்பொழுது மட்டும் என் சாதி வெறி பிடிக்கவில்லை. எம்மதமும் சம்மதமே என்று பெண் அங்கேயே தொடும் பொழுது வருகின்ற சமத்துவம் ஏன் கோயில் மணியினை கீழ் சாதியினர் பிடிக்கும் பொழுது வருகின்றது என்பது எனக்கு மிகப்பெரிய சந்தேகமாக தான் உள்ளது. இப்படி நாம் பேசிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு 48 நிமிடத்திற்கும் ஒரு பெண்ணின் மரண ஓலம் இன்று வரை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் எப்படி தடுக்க வேண்டும்? இந்த கொடுமையினை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்த்தோமே என்றால், பெண்களுக்கு சட்டத்தை கொடுப்பதற்கு முன்னாலேயே பெண்களின் கையில்
ஆணும் பெண்ணும் தனி மனித ஒழுக்கத்தோடு என்று வாழ்கிறார்களோ அன்றுதான் இந்த சீர்கேடு நிலையாமல் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதனுக்கு வீரம், புகழ், பெருமை ஆகிய அனைத்தும் ஒரு பெண்ணால் தான் கிடைக்கிறது என்கிறார் வியாசர். எந்த நாட்டில் பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ, எந்த நாட்டில் பெண்கள் உயர்த்தப்படுகிறார்களோ அந்த நாடுதான் ஆகச்சிறந்த நாடு என்கிறார் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி. பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்றார் ஐயன் வள்ளுவன். இப்படி எத்தனையோ ஆன்றோர் பெருமக்களும் சான்றோர் பெருமக்களும் பெண்ணுரிமைக்காக போராடினார்கள், களமாடினார்கள். அதில் எம் பாட்டன் பாரதி மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்திடுவோம் என்று பெண்களுக்கு வீரத்தை கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் அல்லவா. பெண்ணுரிமைக்காக ஒரு பெண்ணே சிந்தித்திருந்தால் கூட இந்த அளவிற்கு சிந்தித்திருப்பாளா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மண்ணுக்கான உரிமையே இல்லாத காலகட்டத்தில் பெண்ணுக்கான உரிமையை பேசிய ஒரு ஆண் மகன் காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறான் என்றால் அவர் நிச்சயமாக நம்முடைய பாட்டன் பாரதி என்பதுதான் இங்கு உண்மை. அன்று பெண்ணுரிமைக்காக பாரதி போராடிய போராட்டத்தின் தொலைநோக்கு பார்வையான் இன்று பெண்ணுரிமைக்காக பாடுபடுவோம் என்ற சொல் மாறி பெண்ணுரிமையை போற்றுவோம் என்று சொல்லும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. அன்று பெண்ணுக்கான உரிமையே இல்லாத பொழுது பெண்களுக்கு சொத்தில் உரிமை வேண்டும் என்று பாரதி போராடிய போராட்டத்தின் தொலைநோக்கு பார்வைதான் 2005 இந்து வாரிசுரிமை சட்டத்தின் கீழ் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அளிக்கப்பட்டது. அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்ற காலத்திலிருந்து இன்று பெண்கள் அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற கல்லூரி பேராசிரியர்கள் முதல் ஏன் இந்த நாட்டை காவல் காக்கின்ற இராணுவத்துறை வரைக்கும் கொடிகட்டி பறக்கிறார்கள் என்றால் இங்கு தையல் உயர்வு செய்யப்படுகிறது. பாரதியினுடைய கனவு நினைவாக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு ஆணினுடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்தால் அவன் பிணமாகிறான். ஒரு ஆணினுடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்தால் அவன் பிணமாகிறான். ஆனால் ஒரு பெண்ணினுடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்தால் அவள் தாயாகிறாள். அத்தகு உயர்வு மிகு பெண்களை உயர்வு செய்யுங்கள் என்கிறார் பாரதி. இன்றைக்கு திரைப்படங்களில் பார்த்தீர்கள் என்றால் மது அருந்துவது போன்ற காட்சிகள் வரும். அப்பொழுது மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு என்ற எச்சரிக்கை வாசகம் அங்கு ஒளிபரப்பப்படுகிறது. அதே திரைப்படங்களில் ஒரு பெண்ணினுடைய உடல் சூறையாடுவது போன்ற காட்சிகள் வரும்பொழுது இது வெறும் கற்பனையே, இந்த கொடூர செயலை செய்தால் இங்கு தண்டிக்கப்படுவீர்கள் என்ற எச்சரிக்கை வாசகம் ஒளிபரப்பாகும் வரை பாரதியின் வழியில் இந்த போர் குரல் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கும். இந்தியாவினுடைய முதல் பெண் பிரதமரான இந்திரா காந்தியையும் முதல் பெண் காவல்துறை அதிகாரியான கிரண் பேடியையும் எவரெஸ்டை அடைந்த முதல் பெண்ணான பச்சோந்திரிபால் புலேவையும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசாவையும் உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதியான பாத்திமாவையும் இன்றைய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்முவையும் என்னை சாதனை பெண்ணாக வளர்த்த என் தாயையும் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக திகழும் என்னை போன்ற சக பேச்சாளர்களையும் காண்பதற்கு இங்கு பாரதி இல்லையே என்ற ஒற்றை கவலை மட்டுமே என் மனதை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. என்னை படைத்த பிரம்மன் என் கண்முன் தோன்றி வரம் தரும் வரம் கிடைத்தால் நிச்சயமாக இந்த நாட்டிற்காக நான் பாரதியை மீண்டும் கேட்பேன். சிட்டுக்குருவிக்கு சிம்மாசனமிட்டவன் அரிசனனுக்கு பூணூல் போட்டு அழகு பார்த்தவன் பாரதி. வந்தே மாதரம் பாடிய வானம்பாடி கவிஞனுக்கு வயிற்றுக்கு சோறு கிடைக்கவில்லையாம். வந்தே மாதரம் பாடிய வானம்பாடி கவிஞனுக்கு வயிற்றுக்கு சோறு கிடைக்கவில்லையாம். காணி நிலம் வேண்டும், அதில் ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும், கேணி அருகே தென்னை மரம் கீற்று இளநீரும் வேண்டும் என்று காணி நிலம் கேட்டவன் கடைசி வரையில் வாடகை வீட்டிலே வாழ்ந்து வாடகை கூட கொடுக்க வழியின்றி வாடிப்போனான் பாரதி. நெஞ்சு பொறுக்கவில்லையே இந்த நிலைக்கெட்ட மனிதரை நினைத்துவிட்டால், நெஞ்சு பொறுக்கவில்லையே இந்த நிலைக்கெட்ட மனிதரை நினைத்துவிட்டால் என்று கேலியும் கிண்டலும் செய்த மனிதரை கண்டு நெஞ்சுக்குள்ளே வெம்பி நொந்து கொண்டவன் பாரதி. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்றார் வள்ளுவர். உயர்ந்த நிலை அடைய கை கொடுக்கும் கல்வி தேவதை, கைவிடல் கல்வியதை. உன் வினாவுக்கு விடை தரும் கல்வி தேவதை, உன் வினாவுக்கு விடை தரும் கல்வி அறிவு, கட்டலில் வேண்டாம் சரிவு. உருவமற்ற கல்வி உயர்வுக்கு கை காட்டும், உலகை ஆள வழிகாட்டும். மதிப்பெண் ஒன்றே குறிக்கோளாய் இன்றி
அன்பு, அறம், பண்பு, கலாச்சாரம் கடைபிடித்தல் வேண்டும். கல்வியுடனே நிகழ வேண்டும். தொடரும் கல்வியால் வளரும் அறிவு, உயரும் அறிவு, அற்புதம் நிகழ்த்து. தொடரும் கல்வியால் வளரும் அறிவு, உயரும் அறிவு, அற்புதம் நிகழ்த்து. பெரிதினும் பெரிதை கேட்போம், பெரும் சாதனைகள் புரிய கேட்போம். நம் பணியில் நாம் உயர கேட்போம், அதில் வைய தலைமையாய் நாம் வந்திட கேட்போம். நம் பணியில் நாம் உயர கேட்போம், அதில் வைய தலைமையாய் நாம் வந்திட கேட்போம். புத்தனை போல் பொறுமை கேட்போம், பூமியான்களுக்கு ஞானம் கேட்போம். புதுமைகள் பல புரிய கேட்போம், புகழ்வானத்தில் பறக்க கேட்போம். புத்தனை போல் பொறுமை கேட்போம், பூமியான்களுக்கு ஞானம் கேட்போம். மலரை போல் மென் இதயம் கேட்போம், மலையை போல் உறுதி கேட்போம். மலரை போல் மென் இதயம் கேட்போம், மலையை போல் உறுதி கேட்போம். கடலை போல அன்பு கேட்போம், கடவுளை போல கருணை கேட்போம். தன்னலத்தை துறக்க கேட்போம், தனிச்சிறப்பாய் நாம் விளங்க கேட்போம். வானம் போல பரந்த உள்ளம் கேட்போம், வாரி வழங்க நல் எண்ணம் கேட்போம். போரில்லா உலகம் கேட்போம், புதியதோர் சமத்துவ உலகம் கேட்போம். மனதில் உறுதியும் செயலில் உண்மையும் கொண்டு செய்வது துணிந்து செய். பயமும் இன்றி பாய்ந்திட பழகு, தயக்கம் இன்றி தட்டி கேட்க பழகு. தைரியத்துடனே செயல்பட்டு தன்னம்பிக்கை பெருக்கி செயல் எதுவாயினும் அதை துணிந்து செய். சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்பை பெருக்கி தடைகள் பலவரினும் தைரியம் கொண்டு மனம் தளராது விடாமுயற்சி செய்து செய்வது துணிந்து செய். வெற்றி உனதாகும். தோல்வியைக் கண்டு அஞ்சாது, தோல்வியைக் கண்டு அஞ்சாது, வீரம் கொள். சோம்பலை தவிர்த்து கடமை செய், என்றும் செய்வது துணிந்து செய். முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பது தன்னம்பிக்கை. முயற்சி கொண்டு கடின உழைப்பை தந்து வாழ்வெனும் போராட்டத்தில் வெற்றி கண்டிட செய்வதை தெளிவாய் வீரமாய் கடின உழைப்புடன் செய்வதை துணிந்து செய் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடலினை உறுதி செய்ய மனதினில் உறுதி வேண்டும், மனதினை செம்மையாக்க மூச்சினை வெல்ல வேண்டும். ஆரோக்கிய உணவு உண்டு ஆற்றலை வளர்த்திட வேண்டும், வீரத்தை விதைத்திடவே விளைநிலத்தில் உழுதிட வேண்டும். வீரத்தை விதைத்திடவே விளைநிலத்தில் உழுதிட வேண்டும். மனவலிமை உளவலிமை இருந்திடத்தான் வேண்டும், மனவலிமை உளவலிமை இருந்திடத்தான் வேண்டும். துன்பத்தை தாங்கும் துணிவு வந்திடத்தான் வேண்டும். கோடி பணம் இருந்தாலும் உடல் வலிமை வேண்டுமன்றோ, கோடி பணம் இருந்தாலும் உடல் வலிமை வேண்டுமன்றோ. உடலினை உறுதி செய்து வாழ்வது சிறப்பும் ஒன்றோ, உடலினை உறுதி செய்து வாழ்வது சிறப்பும் ஒன்றோ. நன்றி, வணக்கம். பாரதி உலா என்கிற நிகழ்விலே கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பாரதியாருடைய கவிதைகளை பற்றி இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேரும் மிக சிறப்பாக தெளிவாக எடுத்து பேசியிருக்கின்றீர்கள். பாரதியார் தன் வாழ்நாள் முழுவதும் மிகுந்த வறுமையில் இருந்தாலும் கூட ஒரு நாள் கூட தன்னுடைய வீரம் மிகுந்த அந்த சொற்களை, வீரம் மிகுந்த அந்த கவிதையை அவர் பொழியாமல் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய பாரதியார் மறைவு எய்த போது அதிகமான கூட்டம் இல்லை, சில பேரே இருந்தார்கள். அதற்கு கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான், பாரதியார் பாரதத்தின் தீ, இவன் இறந்தபோது இறுதி ஊர்வலத்தில் போதிய கூட்டம் இல்லையாம். ஆம், இறப்பு இல்லாதவனுக்கு இறுதி ஊர்வலம் எதற்கு அப்படின்னு சொல்லி கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பேசிகிட்டு இருந்த ஒரு நண்பர் அப்படியே எழுதி கொடுத்தார். அந்த அளவுக்கு வாழ்ந்து சிறந்து நமக்கு எண்ணங்களிலே, நம்முடைய ஊனிலே, உதரத்திலே பாரதியார் கலந்து இருக்கின்றார். அவருடைய நினைவை போட்டுகின்ற வகையில் பாரதி உலா என்கிற சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையில் எழுதினாலும் சரி, சின்னத்திரையை எழுதினாலும் சரி, ஒரு தலைப்பாகட்டும், கதை கருவாகட்டும், பாரதியை சுவாசித்து வளர்ந்தவன் தான் நான் ஓரளவுக்கு. அவரோட கவிதையில் வற்புறுத்தி பெண்ணை கட்டி வைக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருக்காரு. தாய் பத்திரிகையில் வந்துட்டு ஒரு சிறுகதை போட்டி வச்ச உடனே விறகாய் போன வீணைகள்ங்கிற பேரில் நான் ஒரு சிறுகதை எழுதி பரிசு வாங்கினேன். இது பாரதியாரோட வார்த்தையை அடிப்படையாக வச்சது தான். அந்த பத்திரிகையில் அது கிடச்சிது. அடுத்தபடியாக பார்த்தா ஆத்தங்கரை அதனில் முன்னம் ஒரு நாள் இந்த பாடல் இருக்கும். அது வந்து தெய்வத்தின் தெய்வங்கிற ஒரு படத்தில் வந்து கேஎஸ்ஜி அதை வச்சிருப்பாரு. அதை வந்துட்டு விகடனில் நான் கதையாக எழுதினேன், நான் இருப்பேன் நதிக்கரையில்னு சொல்லி. அதுவும் பாரதியாரோட இந்த தலைப்பு அடிப்படையாக வச்ச கதை தான். ஆசை முகம் மறந்து போச்சு, இதை யாரிடம் சொல்வேன் அடி தோழி. அது ஒரு காதல் கதை, ஒரு ஏக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு கதை. அது வந்து குமுதத்தில் எனக்கு சாருமாங்கிற ஒரு நாவலாக நான் அதை உருவாக்கினேன். ஒத்த வரி தான் பாரதியோட வரி. பட் உணர்வுபூர்வமான அந்த வரியை வந்து கதையாக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக முடியும். படைப்பாளிகளுக்கு வேறு எங்கேயும் போகவே வேண்டாம். ஒரு கதை எழுதணும், அது சினிமாக்காக இருக்கலாம், பத்திரிகைக்காக இருக்கலாம், அதை எழுதணும்னு நினச்சாலே கொஞ்ச நேரம் அவரை நினச்சி அவர் புத்தகத்தை புரட்டினாலே தன்னால் அந்த கதை வந்துடும் நமக்கு. பத்திரிகைகளாகட்டும், சின்ன திரையாகட்டும், அல்லது பெரிய திரை சினிமா ஆகட்டும், பாரதியாரை சுவாசிக்காமல் யாருமே இருக்க முடியாது. ஒவ்வொரு படைப்பிலையும், அதாவது எழுதக்கூடிய கதைகளோட ஒரு தலைப்பாகட்டும், அந்த கதையோட ஒரு கரு ஆகட்டும், அது எதை எடுத்தாலும் பாரதியார் அதுக்குள்ளே நிச்சயமாக இருப்பார். இந்த நிகழ்ச்சியின் மணிமகுடமாக இங்கே வந்திருந்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சின்னத்திரை மெகாத்தொடர் எழுத்தாளர் திரு தேவிபேலா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருந்து சிறப்பித்த அனைத்து வாசக விரும்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை.